Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 26 தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனை பிஜேபிக்கு மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் தான். ஏனென்றால் திமுக செகண்ட் டைம் ஆட்சிக்கு வந்ததுன்னா பாஜகவுக்கும் பலத்த சேதாரம், அதிமுக காண போயிடும். ஆல் மணிஸ், தங்கமணி, வேலுமணி, இவர் விஜயபாஸ்கர் எல்லாம் சொல்லிட்டாங்களா, அண்ணே நீங்க ஒரு முடிவுக்கு வரலன்னா நாங்க ஒரு முடிவு எடுத்து தயாரா இருக்கும். என்ன முடிவு எடுக்க போறாங்க? எடப்பாடியை மீறி இவங்களால என்ன சார்? எடப்பாடி மீறி தனியா ஒரு அதிமுக வெளியில கொண்டு வரது ரொம்ப நேரம் ஆகாது. எடப்பாடிக்கு என்னன்னா இடியாப்ப சிக்கல். ஒரு பக்கம் ஸ்டாலின் சொல்றானா, நீங்க பிஜேபி பக்கம் போனீங்கன்னா நான் கொடநாடு எடுப்பேன், எடுத்தீங்கன்னா நீங்க காலி. பிஜேபி சொல்லுதான், நீங்க பிஜேபியோட வரலன்னா இடி ரைட் விடுவான். இருதலை கொள்ளி எறும்பாயிட்டார் எடப்பாடி. அண்ணாமலை என்ன பண்ண போறாங்க? அண்ணாமலை ராஜினாமா கொடுத்ததா கேள்விப்பட்டேன். எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ராஜினாமா கடிதம் கொடுத்தாரா? கடிதம் கொடுத்திருக்காரா, வச்சு கொடுத்துட்டாரா, இல்ல கொடுத்தேன்னு சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா அண்ணாமலை பதிவு விட்டு போனோம்னா கட்சியில் இருக்க முக்கிய தலைவர்கள் விருப்பப்படுறாங்க. மத்திய அமைச்சராட்டம், முன்னாள் ஆளுநராட்டம் எல்லாமே அண்ணாமலை செயல் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க பண்ண முடியாததை அண்ணாமலை பண்ணிட்டார். என்ன பண்றாரு? கட்சியை வளர்த்துட்டார். இப்ப என்ன சொல்றாங்களா, டெல்லி அண்ணாமலைக்கு அப்புறம் யாரு, தமிழிசையா அவங்க இருந்துட்டாங்க, பொன்னாரா அவரும் இருந்துட்டாரு, எல்லாம் ராஜா. இப்போ திடீர்னு புதுசா வந்தவங்க ஏடிஎம்கேவோட ஒத்து போற யாராவது இருக்காங்களா பாருங்க. நாகேந்திரன் தான், வேற யாரு? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? தேங்க்யூ, நல்லா இருக்கேன் சார். குறிப்பாக நான் இந்த துக்ளக் ஆண்டு விழால இருந்து தான் உங்ககிட்ட கேள்வி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். துக்ளக் ஆண்டு விழா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக குருமூர்த்தி பேசின பேச்சு, அதிமுகவும் பாஜகவும் இணைய வேண்டும், ஸோ எடப்பாடி மாதிரியான தலைவரை வச்சுக்கிட்டு இது எப்படி சாத்தியம் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமாக பாஜக வலிந்து போய் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் அது பாஜகவுக்கே ஆபத்தா போய் முடியும்னு ஒரு 2 விதமான கருத்து சொல்லியிருக்காரு. ஆனா குருமூர்த்தி அவர்கள் RSS பிஜேபியுடைய பின்புலம் இல்லாம இப்படிப்பட்ட வார்த்தைகளை விடமாட்டாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சார் பிஜேபி அண்ட் RSS குருமூர்த்தி மூலமாக சொல்ல விரும்புறாங்க? குருமூர்த்தி RSS ஓட ஐடியலாக், RSS ஓட மூளையா கருதப்படுகிறவர். ஓகே. அவர் சொல்ற ஒரு வார்த்தை பின்னாடியும் 10 அர்த்தம் இருக்கும். அவர் லூஸ் ஸ்டாக் எல்லாம் விட மாட்டார். ஆமா, கரெக்டா பேசுவார், வார்த்தையெல்லாம் கரெக்டா இருக்கும். அவர் என்ன கன்வே பண்ண விரும்புறாருன்னா, 26 தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனை பிஜேபிக்கு மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் தான். ஓகே. ஏனென்றால் திமுக செகண்ட் டைம் ஆட்சிக்கு வந்ததுன்னா பாஜகவுக்கும் பலத்த சேதாரம், அதிமுக காண போயிடும். இதை தடுக்கிறதுக்கு டெல்லி ரொம்ப நாளா முயற்சி எடுத்துட்டு வருது. குருமூர்த்தி வழியா ட்ரை பண்ணிட்டு 2019லயும் 2021 தேர்தலையும் குருமூர்த்தியோட பங்கு பெரிய பங்கு. இந்த கூட்டணி பண்றது எல்லாம் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்து உட்கார வச்சு பிடிச்சி. ஏன்னா அமித்ஷாவோட மிகவும் நம்புற ஒரு சில அவுட் சைட் ஃபோர்ஸஸ்ல குருமூர்த்தி ஒருத்தர். குருமூர்த்தி, நம்ம ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி, இவங்கெல்லாம் அமித்ஷாவோட நெருங்கிய நண்பர் வட்டாரத்தில் இருக்காங்க. ஸோ அந்த தேர்தல் சமயத்திலேயே அமித்ஷாவோட மனநிலை என்னங்கிறது குருமூர்த்தி அறிந்தவர். 21 எலெக்ஷன் சொல்றீங்க? ஆமா, 21 எலெக்ஷன், 2019 பாராளுமன்ற தேர்தல் ஆல்சோ. இதுக்கப்புறம் அமித்ஷாவோட டச்சில் குருமூர்த்தி இருக்கிறதுனால அமித்ஷாவில் டைரக்டா தமிழ்நாடு அரசியலில் தலையிட முடியல. ஏன்னா ஒரு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு டெல்லி தேர்தல், அதுக்கு வரதுனால. ஆனால் குருமூர்த்தி டெல்லிகிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாரு என்ன நடக்கிறதுன்னு. இப்போ குருமூர்த்தி என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அடுத்த தேர்தல் 2026 தேர்தல் சீரியஸா எடுத்துக்கணும், விளையாட்டை எடுத்துக்கூடாது. இதே மாதிரி தனித்தனியா போட்டி போட்டுதுன்னா திமுக ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடும். ஓகே. திமுக கூட்டணி உடையுங்கிற நம்பிக்கை இனிமே யாருக்கும் இல்லை. என்னதான் இருந்தா கூட திருமாவும் காங்கிரஸும் விசிகாவும் மதிமுகவும் கம்யூனிஸ்டும் விட்டு வர போறது இல்ல. சிபிஎம் ஆனா சீண்டிக்கிட்டே இருக்காங்களே, சீண்டிட்டே இருப்பாங்க, சீண்டுவாங்க. என்னதான் இருந்தா கூட ஸ்டாலின் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்து போயிடுவார். எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் இந்த கூட்டணி இன்டாக்டா வச்சு 26ல பண்ணுவார் தான் எனக்கு தோன்றது. ஏன்னா எல்லாருக்கும் லாபம். என்ன ஒரு 2-3 சீட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, கொடுத்துட்டு போலாமே. மைனாரிட்டி ஆட்சி வர போறது இல்லை. ஆனா அவருக்கு தெரியும் இந்த கூட்டணி தயவு இல்லாம தனியா போட்டி போட்டா ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம். ஸ்டாலினுக்கு தெரியும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இப்ப ஆரம்பிச்சாச்சு. இப்ப நடக்கிற பல்வேறு விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்களிடையே பரப்பி வருதுன்றது உண்மை. அது நான் மட்டும் சொல்ல, அவங்க டிஎம்கே கண்டக்ட் பண்ண ஸ்டடியும் சொல்றது, ஐபி ரிப்போர்ட்டும் சொல்றது.
டெல்லி கிடைச்ச தகவலும் சொல்றது. டெல்லி என்ன சொல்றதா, மக்கள் மனநிலை திமுக எதிராக இருக்கும் பொழுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லட்டு மாதிரி பிடிச்சிக்க வேணாமா, ஏன் கோட்டை விடுறீங்கன்னு திட்டுறதாம். அந்த திட்டுறதோட எதிரொலி தான் குருமூர்த்தியோட பேச்சு. அது அவர் வந்து சூசகமா சொல்லியிருக்கார். ஓப்பனா பேச முடியாது அவரால். ஏன்னா அவர் அரசியல்வாதி இல்ல, அவர் ஆடிட்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு பலம் பொருந்திய கூட்டணி தேவை. ஆமா. திருப்பி அதிமுக தனியா, பிஜேபி தனியா, இந்த மாதிரி போட்டி போட்டீங்கன்னா அந்த டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். அது இல்லாம சொன்னா அதிமுகக்கு ஒரே ஒரு எதிரி தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுக தான். அதிமுக துவக்கப்பட்டதே திமுக எதிர்ப்புன்றதான். இப்ப நீங்க திமுக எதிர்த்து பிஜேபி எதிர்த்தா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி. ரெண்டு எதிரி கூடாது, ஒரு எதிரி தான் மூணு என்னைக்குமே அரசியல். ரெண்டு எதிரி கூடாது. பாஜக அதிமுகவை பெருசா ஒன்னும் பாதகம் பண்ணல. சரி, ஏதோ ஒரு வாய் சண்டை, வாய்க்கால் தகராறு, பேச்சு திட்டி போட்டாங்க. அதெல்லாம் ஏங்க அப்படி பாத்தீங்கன்னா விசிகேவும் கம்யூனிஸ்டும் டிஎம்கே திட்டலையா, கூட்டணியில் இல்லையா? ஸோ இந்த பேச்சுனால வந்து அதிமுக பாஜக கூட்டணி தடைபடும் எதிர்பார்க்கறது அவ்வளவா சரிப்பட்டு வராது. அதனால இதுதான் குருமூர்த்தி சொன்னாராம், போன தேர்தல் நம்ம தோத்து போனது காரணம் ஒரு 15 சீட்ல டிடிவி தினகரன் ஆட்கள் இறங்கி திமுகவோட வெற்றிக்கு வழி பண்ணாங்க. டிடிவி இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். அவரால் ஜெயிக்க முடியுமோ இல்லையோ, தோக்கடிக்க முடியும். ஆனா அவரே கை கூப்பி போன வாட்டி சொன்னாரு, ஐயா என்னை விட்டுருங்க, நான் தேர்தலில் நிக்கல, என் ஆளுங்களுக்கு 15 சீட் நீங்க ரெட்டையில கொடுங்க, நான் உங்களுக்கு வேலை செய்யறேன். ஏன்னா டிடிவி வந்து இப்ப மனசு ரொம்ப மாறிட்டார். முன்ன மாதிரி அரசியல் எல்லாம் போதும்ட்டார். அவர் எப்படியாவது திரும்பி எம்ஜிஆர் ஆட்சி வந்தா போதும் மனநிலைக்கு வந்துட்டார். இந்த தேர்தலையும் சொன்னாராம், டெல்லியில போய் சொல்லிட்டு வந்தாராம், நான் போட்டியிடவில்லை, எனக்கு எம்எல்ஏ சீட் வேணாம், நான் பிரச்சாரம் பண்றேன் அதிமுகக்கு, எங்க ஆளுங்களுக்கு ஒரு 10-15 பேருக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்க, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன், அடுத்த ஆட்சி எடப்பாடியே வரட்டும், எனக்கு முதலமைச்சர் பதவியே தேவையில்லை. இது என்ன ஈகோன்னா, டிடிவி யார் என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்கு அப்படின்ற ஒரு ஈகோ எடப்பாடி. சரி சரி. இது என்ன பிரச்சனை வருதுன்னா, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ ஆல் மணிஸ், தங்கமணி, வேலுமணி, இவர் விஜயபாஸ்கர் எல்லாம் சொல்லிட்டாங்களாம், அண்ணே நீங்க ஒரு முடிவுக்கு வரலன்னா நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டு தயாரா இருக்கோம். என்ன முடிவு எடுக்க போறாங்க? எடப்பாடியை மீறி இவங்களால என்ன சார்? எடப்பாடி மீறி தனியா ஒரு அதிமுக வெளியில கொண்டு வரது ரொம்ப நேரம் ஆகாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அவங்க மேல கேஸ் இருக்கு, இடி இருக்கு. இப்போ டெல்லி என்ன பண்ணும், அதிமுகவே ரெட்டலையும் டெல்லி என்ன பண்ணும், எடப்பாடியை வழி கொண்டு வரது இவங்களை முடிக்க விடும். ஸ்க்ரூ டைட் பண்ணா வச்சுக்கோங்க, அந்த பிடி இறுகிட்டுனா இவங்க போய் அங்க ரெண்டு தட்டுவாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் இல்லைங்க, அப்போ அந்த காலம் முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப அதிமுகங்கிறது ஒரு தனி மனிதன் கண்ட்ரோல் இருக்கு. அந்த தனி மனிதன் யாரால் உருவாக்கப்பட்டவர்னா வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் தம்பிதுரை சேர்ந்து உருவாக்கினவர் தான் இபிஎஸ். இவங்களால் உருவாக்கப்பட்டவர் தான் இபிஎஸ். ஓபிஎஸ் இவங்களால் உருவாக்கப்பட்டவர் இல்ல, ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர். இவங்களால உருவாக்கப்பட்டு சசிகலாவால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இபிஎஸ். அந்த இபிஎஸ் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்றது ரொம்ப நேரம் போகுது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தேவை அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும், தப்பு கிடையாது ஏடிஎம்கேக்கு. அதுக்கு எடப்பாடி தடையா இருந்தாருன்னா அவரை ஓரம் கட்டிட்டு இவங்க யாராவது தலைவரா வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க தயாரா இருக்காங்க. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, பாஜக நம்ம கூட வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து மைனாரிட்டி சோட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பதாக சார் நமக்கு தெரியும். இது ஒரு பெரிய டிஸ்கஷன் 3 மாசமா பிஜேபியில, சாரி, இந்த பெரிய டிஸ்கஷன் 3 மாசமா அதிமுக ஓடிட்டு இருக்கு. அது வேலுமணி சொன்னாரா, அண்ணே மைனாரிட்டி ஓட்டு வரும், நீங்க ஒரு மைனாரிட்டி ஓட்டும் வரல, அது திமுக தான் போகுது, தெரிஞ்சு போச்சு. பழங்குடியினர் மக்கள் ஓட்டு வரும், நீங்க பட்டியலின மக்கள் ஓட்டு வரும். நீங்க எம்ஜிஆர் இருக்கும்போது பட்டியலின மக்கள் ஓட்டு தான் வரும், எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சது அவங்க தான். இப்ப தலைக்கீழ போச்சு, எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல. அதே நேரத்தில் எங்க கணக்கு பிரகாரம் 20% அதிமுகக்கு, 10% பாஜகக்கு, 30 அடிச்சிடலாம் நம்ம. ஏன் நீங்க தயங்குனீங்க? பாஜக தீண்டத்தகாத கட்சி இல்ல, எங்க கலைஞரே பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாரு, அது தீண்டத்தகாத கட்சின்னு சொன்னவங்க. நீங்களும் கூட்டணி இல்லாம இல்ல, நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கினதே பாஜக தான், உங்களை தொடர விட்டுருந்தும் பாஜக தான். அதை விட வேடிக்கை, உங்க மேல கேஸ் வராம பாத்துக்கிறதும் பாஜக தான். அப்படி உங்களை பொத்தி பாதுகாக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறது உங்களுக்கு என்ன தயக்கம்? ஓப்பனா சொல்லுங்க, என்ன தயக்கம்? மைனாரிட்டி ஓட்டுங்கிறது அதிமுகவுக்கு வரப்போறது இல்லை, அதிமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டு வரப்போறது இல்லைன்னு வேலுமணி தகவல சொல்லிட்டாங்க.
ஆனா அண்ணாமலைங்க ஒரு ஃபேக்டர் வந்து ஈகோவா பாக்குறாரு எடப்பாடி. அதுக்கு தான் உட்கார்ந்து பேசி வேலுமணி சொன்னாரு, நான் டெல்லியில உட்கார்ந்து பேசுறேன். ம், என்னென்ன தடைக்கற்கள் இருக்கோ அந்த தடைக்கற்கள்லாம் எடுக்கிறோம். ம். வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், ஓஎஸ் மணி எல்லாரும் சேர்ந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்னென்ன தடைக்கற்களோ தடை எடுக்கிறோம். இந்த தேர்தல் நமக்கு வாழ்வா சாவா. ம். திருப்பி திமுக வந்துடுச்சுன்னா அதிமுக கரைஞ்சு போயிடும். 10 வருஷம்லாம் இருக்கிற அளவுக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர் கிடையாது. எடப்பாடி ஒரு சாதாரண தனி மனிதர் தான் அவரு. ஸ்டாலின் பலம் பெருந்து வருது. இவங்களுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்துது. அதை உணர மாட்டேங்கிறார் எடப்பாடிங்க தான் இவங்க மேல கோவம். ஓகே. உணர மாட்டேங்கிற டிஎம்கே எடப்பாடி ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்களா? டிஎம்கே ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ம், அதே நேரத்துல வந்து இப்ப எடப்பாடிக்கு என்னன்னா இடியாப்ப சிக்கல். ஒரு பக்கம் ஸ்டாலின் சொல்றானா, நீங்க பிஜேபி பக்கம் போனீங்கன்னா நான் கொடநாடு எடுப்பேன். எடுத்தீங்கன்னா நீங்க காலி. பிஜேபி பக்கம் போகாதீங்க. தனியா போட்டி போடுங்க. நீங்களும் நானும் சேர்ந்து 2 பேரும் நீங்க ஒண்ணு, நான் ஒண்ணு, நான் ஒண்ணு, நீங்க ஒண்ணுன்னு இருக்கலாம் அப்படின்றாங்களாம். பிஜேபி சொல்லுதான், நீங்க பிஜேபியோட வரலன்னா இடி ரைட் விடுவான்னு. இருதலை கொள்ளி எறும்பாயிட்டார் எடப்பாடி. மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனை. இந்த பக்கமா அந்த பக்கமா என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அதான் வேலுமணி சொன்னார், அண்ணா நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம், எங்கிட்ட விட்டுருங்க. அவங்கெல்லாம் தைரியசாலிங்க. எடப்பாடி கொஞ்சம் வந்து கொஞ்சம் அச்சப்படக்கூடியவர், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கிழிச்சு பண்ண வேண்டியவர். இவங்கெல்லாம் தடாலடி முடிவு எடுக்கிறாங்க. சரி. ஸ்டாலின் இருந்தாலும் பிஜேபி பார்த்துக்கலாம், 2ல 1. அவன் சொன்னா ஸ்டாலினை எதிர்கொள்றதுக்கு நமக்கு பிஜேபியோட தேவை. எப்படி ஒன்று 4 ஆண்டு காலம் மத்தியில் பாஜக தான் இருக்க போகுது. அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படியே மோடி இறங்கினா கூட இன்னொரு பாஜக தலைவர் வர போறாங்க. நமக்கு பாஜக தேவை வேணும். அடுத்த 26 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாஜக உதவி இல்லாமல் பிடிக்க முடியாது. எனவே நம்ம பிடிக்கலாம். அண்ணாமலை ஒரு ஃபேக்டரா இருந்தானா அது நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்க இவங்களோட கொள்கை முடிவு. ஓகே. எடப்பாடி எந்த முடிவு எடுக்கலைன்னா இவங்க ஏப்ரல் மாதம் ஒரு முடிவு எடுத்துட்டு போறாங்க. ஏப்ரல் மாசமா? ஏப்ரல் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்க போறாங்களாம். நான் கேள்விப்பட்டவரை சுற்றுப்பயணம் போய் எல்லா மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டாங்க. எந்தெந்த மாவட்ட செயலாளர் யார் யாருக்கு ஆதரவு அப்படி ஒரு ரகசியமா சர்வே நடக்கிறது. அது இல்லாமல் இவங்களே ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி வச்சு சர்வே பண்ணியிருக்காங்க. அதிமுக தனியா போனா பலமா, பாஜகவுடன் போனா பலமா, அதிமுக எடப்பாடி இல்லாத அதிமுக, எடப்பாடி இருக்கிற அதிமுக, இந்த மாதிரி ஒரு 5-6 கேள்விகளை வச்சு அதிமுக தொண்டர்களிடையே ஒரு சர்வே நடத்துறதுக்கு வேலுமணி, தங்கமணி இந்த குரூப் எல்லாம் பண்ணி என்ட்ரஸ் பண்ணி பக்காவா சர்வே ரிப்போர்ட்டோட நேர போய் கன்ஃபர்ம் பண்ண போறாங்க எடப்பாடியை. அண்ணா இதான் ரிசல்ட், இதுதான் நான் கண்டுபிடிச்ச ரிசல்ட், என்ன சொல்றீங்க? அந்த நேரத்தில் தான் எடப்பாடி என்ன முடிவு பண்ணுவார்னு பார்க்கணும். சரின்னாருன்னா கூட்டணி வரும், இல்லைன்னா அவர் ஓரமா உட்கார வச்சுட்டு இவங்க யாராவது இந்தியன் பிரசிடண்டா வந்து நடத்துவாங்க. அதுக்கு மத்திய பாஜகவோட ஆதரவு இருக்கும். அதை நீங்க கவனிக்கணும். சோ டெல்லி பாஜக வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதை விரும்புறாங்களா? கண்டிப்பா பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி வருது மத்திய பாஜக விரும்புது. ஓகே சார். அண்ணாமலை என்ன பண்ண போறாங்க? அண்ணாமலை ராஜினாமா கொடுத்ததா கேள்விப்பட்டேன். எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ராஜினாமா கடிதம் கொடுத்தாரா? கடிதம் கொடுத்திருக்காரா, வச்சு கொடுத்துட்டாரா, இல்ல கொடுத்தேன்னு சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு மனசு அவர் கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்காரு. ஒரு சில நாட்களாவே அவருக்கு வந்து மனசு வருத்தத்தில் இருக்காரு. அந்த மனசு வருத்தம் வந்து உள்கட்சி போர் ஒண்ணு, அதிமுகவோட கூட்டணி ஒண்ணு, மேலிட தலைவர்கள் எப்படி இவர்கிட்ட நடந்துக்கிறாங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரவிந்த் மேனன் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அண்ணாமலை கொஞ்சம் அப்செட்டா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா அது? அரவிந்த் மேனன் மட்டும் இல்ல, பியூஷ் கோயல் வந்து இதே துக்ளக் ஃபங்க்ஷன்ல தமிழிசை பேரை சொல்லி அண்ணாமலை பேரை சொல்லாம விட்டாரு. ஏங்க ஒரு மத்திய மந்திரிக்கு வந்து மாநில தலைவர் பேர் தெரியாதுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏர்போர்ட்ல போய் கூட்டு வந்திருக்காரு. பண்ணது அண்ணாமலை. அதுக்கு முன்னாடி இந்த துக்ளக் ஃபங்க்ஷன் முன்னாடி அதே நாரதகான சபா மாடியில் ஒரு சேம்பர் மீட்டிங் நடந்து அதுக்கும் அண்ணாமலை கூட போயிருக்காரு. அண்ணாமலை தெரியாத ஒரு மத்திய அமைச்சரா இருக்காருன்னா அவர் மத்திய அமைச்சரா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அண்ணாமலை பேரை விட்டுட்டு தமிழிசை பேர் சொன்னதுக்கு அதுக்கு டெல்லியில் கூப்பிட்டு கேட்டதுக்கு இன்னும் ஷி வாஸ் a former கவர்னர், அவங்க முன்னாள் ஆளுநர், அவங்க பேரை சொன்னேன். அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அண்ணாமலை பேரை சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லியிருந்தா புரோட்டோகால் மரியாதை. என்ன பேச்சு அடிப்படுது? பியூஷ் கோயலுக்கு அண்ணாமலைக்கு ஆகல. இதெல்லாம் அனாவசியமான பிரச்சனைக்கு மத்திய அமைச்சரே காரணமா இருக்கலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மீது ஊழல் புகார்லாம் வந்திருக்கேன். அது யார் கவனிக்கிறது? இதே தமிழ்நாட்டில் எடுத்து விட்டாங்கன்னா இது எடுத்து விடவும் தயாரா இருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பியூஷ் கோயலோட ஊழல் புகார் தமிழ்நாட்டில் வெளில வரப்போகுது. யார் யாரோட ஊழல் பண்ணாங்க, எந்த 2ஆம் கட்ட பாஜக தலைவரோட தொடர்புல இருக்காரு, என்ன ஊழல் பண்ணாரு, அவரோட ஊழல்லாம் வெளியில வரப்போகுது. இது வந்து திருப்பி நான் சொல்றேன், கமலாலயம் இன்னொரு சத்தியமூர்த்தி பவனாக மாறி வருகிறது. அது உண்மை உண்மை உண்மை. சரி, இன்னைக்கு வந்து மாநில தலைவருக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்னு சொன்னாங்க. அதே போல பியூஷ் கோயல் இன்னைக்கு சென்னை வருவாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேன்சல் ஆயாச்சு.
பியூஷ் கோயல் இப்போ வந்து சவுதியில இருக்காரு. என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இந்த தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு? இந்த உட்கட்சி தேர்தலும் சரி, மாநில தலைவர் நியமனமும் சரி, ஏன் இவ்வளவு டிலே ஆகிக்கிட்டே இருக்கு? மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கணும். சரி. அது ரிவர்ஸா போச்சு. முதல்ல மாநில தலைவர் தேர்ந்தெடுத்துலாம் அப்படின்னு 17th வரதா சொன்னாரு. கிஷன் ரெட்டி ஃபாரின் போயிட்டாரு. என்னைக்கு வராருன்னு தெரியாது. சரி, அதை விடுங்க. மாவட்ட தலைவர் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணீங்களா? வியாழக்கிழமை நைட் 8 மணிக்கு வரும்னாங்க. எல்லாம் ரேடியோ போட்டுக்கிட்டே உட்காந்தாங்க, இன்டர்நெட்ல உட்காந்தாங்க. 8, 8:30, 9, 9:30 வரவே இல்லை. அப்புறம் கேட்டா பின்னால் அறிவிக்கப்படுதுனாங்க. இன்னைக்கு காலையில் சொன்னாங்களா பின்னாடி அறிவிக்கலான்னு. என்ன மாவட்ட தலைவர் பேர் அறிவிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? நீங்க 70, 67 அறிவிக்க போறது இல்ல. பழைய கணக்கு பிரகாரம் 35, 33 அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க அண்ணாமலை தேர்ந்தெடுத்தாட்டு அதுக்கப்புறம் நியமனம் பண்ண போறாரு. இது என்ன பிரச்சனைன்னா காம்ப்ரமைஸ்னே போறாங்க தலைவர்கள். அண்ணாமலைக்கு இது காம்ப்ரமைஸ் பிடிக்கல. அவர் சொல்றாரு என்னோட டீம், எனக்கு நம்பிக்கையான ஆட்கள் தான் மாவட்ட தலைவராக இருக்கணும். அது எந்த விதமான தப்பு இல்லை. முருகன் அப்படிதான் இருந்தாங்க, தமிழிசை அப்படிதான் இருந்தாங்க, எல்ஜிக்கு எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. இதுல சில பேர் எல்லாம் வந்து அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீசர், அவரால் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்க முடியும் தப்பா ரைட்டாங்கிறது. சில பேர்லாம் வேண்டாங்கிறாராம். எல்முருகன் கேச வேணும் சில பேர் தள்ளி விடுறாங்க உள்ள. அந்த உள்ள தள்ளி விடுற பேர் வந்து இவரு பிடிக்காம போகுது. யார சார் உள்ள தள்ளி? மாலா செல்வகுமார்னு ஒரு லேடி, சென்னை கிழக்குல 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏடிஎம்கேல இருந்து வந்தாங்க. அவங்க வந்து கிழக்கு மாவட்ட தலைவர் பத்தி கேட்கறாங்க. இவங்க பேர் லிஸ்ட்லயே இல்ல, ஃபைனல் லிஸ்ட்ல இல்ல. கேசவிநாயகர் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. நீங்க லிஸ்ட்ல இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்க பேரை தேர்ந்தெடுங்க, இன்டைரக்டா ப்ரமோஷன். இது அண்ணாமலைக்கு பிடிக்கல. அந்த மாதிரி மேற்குல வந்து ஆதித்யன் என்ற கோகுலகிருஷ்ணன், அவர் மேல ஏகப்பட்ட கிரிமினல் கேஸ் இருக்கு, எஃப்ஐஆர் இருக்கு, கிரிமினல் கம்ப்ளைண்ட் இருக்கு. அவரை போய் மாவட்ட தலைவராக போடுறதுக்கு எப்படிங்க ஒத்துப்பார் அண்ணாமலை? அண்ணாமலை சொன்னா நான் ஒரு போலீஸ் ஆபீசர், எனக்கு கீழே வந்து கிரிமினல் குற்றவாளியை வந்து மாவட்ட தலைவராக போடுறீங்களா? வாட் நான்சென்ஸ், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? பாஜக ஏகப்பட்ட ரவுடிகள்லாம் இருக்காங்க சார். களை எடுக்கணும்னு பாக்குறாரு அண்ணாமலை, களை எடுக்கணும்னு பாக்குறாரு. அந்த முயற்சியில வெற்றி பெற்றாரா இல்லையாங்கிறத சரித்திரம் தான் சொல்லணும். ஆனா அண்ணாமலை வந்து ஒரு ரவுடியோ ஒரு கிரிமினல் ஷீட்டரையோ கட்சியில சேர்க்கல, அது கேரண்டி. அதுக்கு முன்னாடி சேர்த்து இவர் எப்படி பண்ண முடியும்? அதுக்கு நீ விலைக்கு வைக்கவும் முடியாது. அவர் என்ன சொன்னாரா, சரி ஜாயின் பண்ணிட்டாங்க இருக்கட்டும், அவரை ஓரம் கட்டி வைப்போம் அப்படின்னு. இந்த ஆதித்தன் மீது ஏகப்பட்ட புகார் டெல்லிக்கே போயிருக்கு, கிரிமினல் குற்றவாளின்னு. அவரை போய் எல்முருகன் ஒரு மத்திய அமைச்சர் ரெக்கம் பண்றாருன்னா இதை விட ஒரு பாஜக எதுக்கு சார் இவங்க லாபி பண்றாங்க? என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்ன மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பதுல ஏன் வந்து மத்திய அமைச்சர் வந்து லாபி பண்றாரு? இல்ல, மாலாக்கு வந்து கேசவநாயகம், ஆதித்யனுக்கு எல்முருகன், இவங்க எல்லாம் பதவியில இருந்துட்டு அனுபவிச்சுட்டு போயிட்டு அண்ணாமலை வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு புரியல. அண்ணாமலை சொல்றாரு, ஐயா நீங்க உங்க பதவியில் இருக்கும்போது எல்லாம் பண்ணீங்க, என்னோட டேர்ம், மை ஃபீல்டு, மை கேம், ஐ நீட் டு ப்ளே மை கேம். உங்க ஆட்டத்தை நான் ஆட முடியாது, என் ஆட்டத்தை நீங்க ஆட முடியாது, ஏன்னா ஆட விடுங்க, நான் சிக்ஸர் அடிச்சு காட்டுறேன். நீங்க ரெண்டு கையை கட்டி சிக்ஸர் எப்படி அடிக்கிறது, சிக்ஸர் அடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. சரிங்க சார், இந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாம் எப்ப சார் முடிய வாய்ப்பு இருக்கு? எப்போ உட்கட்சி பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியல. ஆனா டெல்லி வந்து எப்ப கண்ணை திறக்கும் தெரியல, தூக்கத்திலே இருக்குது டெல்லி. இன்னும் மத்திய பாஜகவும் தமிழ்நாடு தூக்கத்தில் இருக்குது. மாவட்ட தலைவர் தேர்தல் 33 சீட் அனௌன்ஸ் பண்றதுக்கு 10 நாளா காத்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப என்ன ஒரு கொச்சியில ஒற்றுமை இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த தேர்தல் அனுமதிக்க விடாதபடி பிரஷர் வருது அவங்களுக்கு. அதான் அண்ணாமலை அந்த 33 மாவட்ட தலைவர் தேர்தல் சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலையை வந்து பதவியில இருக்கக்கூடாது, அண்ணாமலைக்கு பதிலாக வேற யாராவது வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட பிரஷரை வந்து உருவாக்குறாங்க, நாம எடுத்துக்கலாமா? இது தெரிஞ்ச விஷயம் தானே. அண்ணாமலை பதவி விட்டு போனோம்னா கட்சியில் இருக்க முக்கிய தலைவர்கள்லாம் விருப்பப்படுறாங்க. மத்திய அமைச்சராட்டம், முன்னாள் ஆளுநர் ஆட்டம் எல்லாமே அண்ணாமலை ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க பண்ண முடியாததை அண்ணாமலை பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார் சார்? கட்சியை வளர்த்துட்டார். அது அவங்க எப்படி எடுத்துக்க முடியும்? எப்படி ஜீரணிக்க முடியாதே. ஒரு ஹியூமன், இதுல அவங்கள சொல்ல, ஒரு ஹியூமன் நேச்சரே அப்படிதான். நம்ம பண்ண முடியாது இன்னொருத்த பண்ணாலும் நம்ம பாராட்டுவோம், பகமே தான் பாராட்டுவோம், நட்பு பாராட்ட மாட்டோம். அண்ணாமலை பதவி அந்த இடத்துல இருக்கா? அண்ணாமலைக்கு பிடிக்கல. இதெல்லாம் அண்ணாமலை சொல்றேன், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேங்கிறான். என்னை விட்டுருங்க, கட்சியை நீங்க நடத்துங்க, நல்லபடியாக நடத்து, நான் வேடிக்கை பார்க்குறேன், நான் ஒரு சாதா தொண்டனா இருக்கேன், ஆனால் தனி கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன், நான் பாட்டு தொண்டனா இருக்கேன். ஆனா நீங்க போற விதம் சரியில்லை. மத்திய பாஜகவும் மிகப்பெரிய துரோகம் பண்றது அண்ணாமலைக்கு. அண்ணாமலை தலைவரா போட்டுட்டு அவர் சுதந்திரமா செயல்படுற விடலைன்னா என்னங்க அர்த்தம்?
கையை கட்டிட்டு ரேஸ் ஓடுங்க, எப்படி காலை கட்டு ரேஸ் ஓட முடியுமா? இது மத்திய பாஜக வந்து அகில இந்திய காங்கிரஸுக்கு இணையான ஒரு செயல்பாடு எடுக்குது. இப்போ எப்படி ஏஐசிசி பண்ணுதோ அது நம்மளோட சாபக்கேடு. பார்ட்டி வித் டிஃபரெண்ட்னாங்க, பார்ட்டி வித் டிஃபரன்சஸ் பீஸ் ஆகி போச்சு. இப்போ டிஃபரன்சஸா போச்சு. அந்த மாதிரி மத்திய பாஜக எப்போ விழிச்சு, எப்போ கண்ணை திறந்து, எப்போ தமிழ்நாட்டு மேல பார்வையை செலுத்தி ஒரு ஒரு அதட்டல் போட்டு பண்ணாத வரைக்கும் இந்த குழப்பம் நீடித்துட்டே இருக்கும். இந்த குழப்பம் 26 வரைக்கும் நீடித்துன்னா நோட்டா கீழே பிஜேபி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார் நீங்க சொல்றீங்க சார் அண்ணாமலை வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாரு, அவருக்கே வந்து மாநில தலைவர் பதவி பிடிக்கலங்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநில தலைவருக்கான ரேஸ்ல யார் யார் சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? அண்ணாமலை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வர வாய்ப்பு இருக்கு சார்? என்னங்க கேள்வி? எல்லாருமே ரேஸ்ல இருக்காங்க. எல்லாருமே 2ஆம் கட்டத்தில் அத்தனை பேர். இது என்னன்னா இவர் வித்தியாசமா பண்றது டெல்லி பாராட்டுது. சரி, ஆனா அது பாராட்டி மட்டும் பட்டா போறாது, பாதுகாக்கணும். இவர் பாதுகாக்க தவறிடுச்சு. Z+ கொடுத்திருக்காங்க சார். அது Z+ செக்யூரிட்டி கொடுத்து பாதுகாக்க, அந்த பாதுகாப்பு சொல்ல கட்சிக்காரங்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். சரி, கட்சிக்காரங்க சொல்லகிட்ட இருந்து பாதுகாக்கணும், கட்சிக்காரங்களோட அம்புகள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். அந்த Z+ செக்யூரிட்டி எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவர் மேனேஜ் பண்ணிப்பாரு. இப்போ டெல்லி என்ன சொல்லுதான், அண்ணாமலை வந்து அகில இந்திய பாஜக தலைவர் ஆக்கிடலாம். ஏன்னா அவர்கிட்ட முதல்ல MP பதவி கேட்டாங்க, வேணான்னாரு. யூனியன் மினிஸ்ட்ரி பதவி கொடுத்தாங்க, வேணான்னாரு. எந்த பதவி கொடுத்தாலும் வேணான்னாரு. டெல்லிக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. உங்க ஆல் இந்தியா பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. அதுக்கும் அண்ணாமலை பதில் சொல்ல. அண்ணாமலைக்கு என்னன்னா, நம்ம எடுத்த காரியத்தை முடிக்காம ஒரு ரேஸ், ரன்னிங் ரேஸ்ல ஓட தொடங்கி மேரத்தன்ல முதல் வரீங்களோ 2வது வரீங்களோ மேரத்தான் முடிச்சுட்டு தான் இறங்கணும். பாதியில மேரத்தான் விட்டு போனாங்கிற கட்டு பேர் நாளைக்கு சரித்திரம் வந்து அவரை மன்னிக்காது. என்னதான் பண்ணா கூட அண்ணாமலை ஒருத்தர் இருந்தாருங்க பாதியில போயிட்டாருங்கன்னு சொல்ல தோணும். அது என்ன காரணம்னு ஜனங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு அது வேண்டான்னு நம்மள பாக்குறாரு, அந்த கட்ட பேர் வேண்டான்னு. இப்ப என்ன சொல்றாங்களா டெல்லி, அண்ணாமலைக்கு அப்புறம் யாரு, தமிழிசையா அவங்க இருந்துட்டாங்க, பொன்னாரா அவரும் இருந்துட்டாரு, எல்லாம் ராஜா எல்லாம். இப்போ திடீர்னு புதுசா வந்தவங்க ஏடிஎம்கேவோட ஒத்து போற யாராவது இருக்காங்களா பாருங்க. நயினார் நாகேந்திரன் தான். வேற யாரு? செலவு பண்ணக்கூடியவர், அதிமுக டச்சில் இருக்கக்கூடியவர், கம்யூனிட்டி செல்வாக்கூடியவர். எனக்கு கேட்டா அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக டெல்லி வந்து ஒரு பார்வையை செலுத்தும் ஒரு நபர் நயினார் நாகேந்திரன் நினைக்கிறேன். ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் நமக்கு தெரியும். நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுறோமே தவிர நம்ம கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் பேசுறோம். நயினார் வந்தார் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி, நயினார் வந்தார்னா அதிமுக கூட்டணி சீல்டு. ஓகே, 100% சீல்டு. ஏன்னா அவரை கூப்பிட்டு என்ன வாங்க அப்படின்ட்டு அந்த டச், பர்சனல் டச் இருக்கு அவருக்கு அதிமுக. இது அதுதான் அவரு பதவி எதிர்பார்த்து திமுகவுக்கு போக போறாருன்னு சில ஹேசியமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நீங்க கவனிக்கிறீங்களா? பதவி கொடுக்கலன்னா திமுக போயிடுவார். எங்க திமுக இருக்கவங்க முன்னாள் அதிமுக MP தானேங்க, முன்னாள் அதிமுக, இவரு அதிமுக தானே இவரு. அதனால திமுகவுக்கு போறதும் போகாது, கட்சி இவர் எப்படி நடத்துங்கிறத பொறுத்து இருக்கு. நயினாருக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா கூட்டணி அமைச்சு அவர் மந்திரி வாங்கிட்டு போயிடுவார். ஓகே, இல்லைன்னா அவர் திமுக போறதுக்கு பாஜக பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக போறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக உட்கட்சி மோதல் சீலிங் எட்டிடுச்சு. இப்போ ஹிட் தி ரூஃப். உட்கட்சி மோதல் சீலிங் எட்டிடுச்சு. மாவட்ட தலைவர் லிஸ்டே அனுப்பிக்க முடியலன்னா அப்புறம் என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேக்குறாங்களா. இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம தலைமையில இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடக்கணுமா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. இது என்ன காரணங்கிறத பத்தி வேற விஷயம். நான் தலைவரா இருக்கும்போது தமிழ்நாட்டு பாஜக இந்த மாதிரி கேவலம் அரங்கேறணுமா அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு இப்போ பொங்கலுக்கு வந்து 300 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு கிராமத்துல. எல்லாம் மனதை விட்டு பேசினாராம். என்னோட ஃபியூச்சர் உங்க கையில இருக்கு, என்ன பண்ண சொல்றீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிருக்க. எல்லாம் சொன்னாங்க, நீ தலைவர் நீ விட்டு போக கூடாது, என்னால 2ல 1 ஃபைட் பண்ணி பார்த்துருவோம், நீங்க போக கூடாது, நீங்க வந்து சென்னைக்கு போகாம கிராமத்திலே இருங்க, பரவாயில்ல, அவங்க கூப்பிட்டோம், என்ன நடக்குது பார்க்கலாம். அண்ணாமலையோட ரிலக்டன்ட்னாலதான் அந்த மாவட்ட தலைவர் லிஸ்ட் வெளியில வர்றதுக்கு காரணம். அண்ணாமலை ஒப்புதல் கொடுக்கல. ஏன் ஒப்புதல் கொடுக்கல? அவர் பிடிக்காத பல பேர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூர்ல வந்து ஒரு கேண்டிடேட் பொண்ணு ஒத்த கால பொண்ணா நிக்கிறார். அவர் மேல ஏகப்பட்ட புகார் இருக்கு. அண்ணாமலை கொடுத்த ஒரு கேண்டிடேட் போட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பல ஊர், கன்னியாகுமரியில வந்து பொன்னார் சொல்றாரா, கன்னியாகுமரி, திருச்செந்தூர், தூத்துக்குடி எல்லாம் என் கண்ட்ரோல். அப்ப என்ன தமிழ்நாடு விட்டு தனி கண்ட்ரோலா? மீதி எல்லாம் வந்து கோவை மாவட்டம் வந்து அண்ணாமலை தலைவர், மீதி எல்லாம் பொன்னார் தலைவர், சில இடத்துக்கு வானதி தலைவர், சில இடத்துக்கு தமிழிசை தலைவர். என்ன வேடிக்கை பண்றீங்க? தமிழ்நாடு பாஜகவாது இல்ல மாவட்ட பாஜகவா? கன்னியாகுமரி மாவட்ட பாஜக இன்சார்ஜ் பொன்னார்,
இது வந்து தென் சென்னை இன்சார்ஜ் தமிழிசை அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருந்தா எப்படி அண்ணாமலை பொறுத்து பாரு சொல்லுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து டெல்லி விரும்புறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் இதுக்கு ஒத்து வரல. காலம் எப்படி வேணாலும் கணக்குல எழுதலாம்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பாஜகவுடைய உட்கட்சி விவகாரங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. பல இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேர்ல இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி. நன்றி.